பாதுகாப்பான பயணத்துக்கு ஹெல்மெட் அணிந்து செல்லும் ட்ரோஜனர்ஸ். இந்த 60ஆம் கோழியை சமைச்சு தர முடியலையேன்னு பாரிக்கு ஒரு சைடு வருத்தம். ஆனால் இந்த 3 நாள் விருந்துக்கு கபிலர் நல்லாவே தெளிச்சிட்டாரு. 60ஆம் கோழின்றது சேவல் போல வாலும் கோழி போல உடலும் இருக்குமா. அது சாவறதுக்கு முன்னாடி சேவல் மாதிரி ஒரு டைம் கத்திட்டு தான் சாவுமா. ஏன் அது 60ஆம் கோழின்னு சொல்றாங்கன்னா, அது 60 நாளைக்கு ஒரு முறை மட்டுமே முட்டை வச்சு குஞ்சு பறிக்கக்கூடியது. அதையும் மண்ணில் புதைச்சி வச்சிருமா. அதை எந்த ஒரு காட்டு விலங்குகள் எதாலையுமே கண்டுபிடிக்க முடியாதான். ஆனால் எல்லா விலங்குகளுமே வந்துட்டு அந்த 60ஆம் கோழியோடைய முட்டையை தான் தேடி அலையுமா. ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. அது ஒரு புலி கூட வந்து அந்த 60ஆம் கோழியை வந்து வேட்டையாட முடியாதான், அவ்வளவு வலிமையாக இருக்குமா. அந்த கோழியை தான் வந்து கபிலருக்கு தர முடியலன்னு சொல்லி நம்ம பாரி வந்து சிந்தனையிலே இருக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாமே வந்து பாரி சொன்னாரே அப்படின்றதுக்காக 60ஆம் கோழி தேடி காட்டுக்குள்ள வேட்டைக்கு கிளம்பிட்டாங்க. குடியன் தேக்கன் இவங்க 2 பேருமே வந்து பாரி கூடவே சுத்திட்டு இருக்காங்க அந்த 60ஆம் கோழியை தேடி. ஆனா கபிலர் வந்து 3 நாள் ஆச்சு. ஆனா இன்னமுமே வந்து அந்த 60ஆம் கோழி வந்து கிடைச்ச பாடு இல்லை. இப்ப கபிலர் வந்து 4வது நாள் ஆயிருச்சு. குறி சொல்ற வேளாண் பூசாரி முன்னாடி போய் நின்று கடம்பு மரத்துக்கடியில நின்று தமிழகத்துல 22வது மலை மக்களின் அரசுல முதன்மையான அரசு அப்படின்னா பரம்பு நாடு தான். பரம்பு நாட்டுல 10 வருஷமா வந்துட்டு நம்ம வேல்பாரி தான் வந்து குலத்தலைவனா இருக்கிறாராமா. இந்த நாட்டுல அதிகாரம் செலுத்துறதுக்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை. பரம்பின் தலைநகரம் எவ்வியூர். எவ்வியூருக்கு நடுவில் இருக்கிற ஆதிமலைக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாறையை குடைஞ்சி புத்து களிமண்ணால ஒரு கோட்டையை எழுப்பி இருக்கிறாரு பாம்பு தச்சன் அப்படின்ற ஒருத்தர். இந்த கோட்டையை நீர் நெருப்பு அதால கூட எதுவுமே பண்ண முடியாதாமா. இதுல தான் வந்து நம்ம வேல்பாரி இருக்காரு. பரம்பு நாட்டில் விவசாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுவா இயற்கையா வந்து விளைஞ்சு நிற்கும். அதை மட்டும் அறுவடை செஞ்சா போதும். அப்புறமா இந்த விலங்குகள் இதை எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு போர் பண்றது மட்டும்தான் அங்க இருக்கிற ஆண்களுடைய வேலையே. அது மட்டும் இல்லாம காடுகள் மலைகள் அப்புறமா அங்க இருக்கிற விலங்குகளை இதை பத்தி எல்லாம் படிக்கிறதுக்கு 10 வயசுல இருந்தே அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க கத்துக்க ஆரம்பிச்சிருவாங்களாமா. இந்த பரம்பு நாட்டுல இருக்கிற மக்கள் வந்துட்டு இது எங்க நிலம், இது உங்கள் சொத்து, எங்க சொத்து அப்படின்னு சொல்லி எதுக்குமே வந்து சொந்தம் கொண்டாட மாட்டாங்களாம். இங்க இருக்கிற எல்லாமே பொது சொத்து, எல்லாருக்குமே சமம், அப்படிதான் இருந்திருக்காங்க. பாணர்கள் பாரியோட புகழை பத்தி பாடின அளவுக்கு இந்த பரம்பு நாட்டோடைய வளங்களை பத்தி பாடலையே, இவ்வளவு அழகான வளங்களை பத்தி பாடலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு கபிலர். இதை பத்தி பாணர்கள் பாடி இருக்கணுமே, இந்த நாட்டோடைய வந்து புகழ் வந்துட்டு நாடெங்கும் பரவி இருக்க வேணாமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இருந்தாலும் கூட இந்த வளங்கள் இதை எல்லாத்தையும் கொஞ்சம் ரகசியமா தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னா வந்து சேர சோழ பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கண்ணை உறுத்தும் இல்லையா. அதுக்கப்புறமா இந்த நாட்டோடைய வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக வந்து மற்ற நாட்டவர்கள் வந்துருவாங்க. அதனாலேயே இந்த வளங்கள் இது சம்பந்தமான விஷயங்களை எல்லாத்தையுமே கொஞ்சம் ரகசியமாவே வச்சிருந்திருக்கிறாங்க பரம்பு நாட்டவர்கள். கடம்பு மரத்துக்கடியில உட்கார்ந்த நம்ம வேல்பாரி முருகனை வணங்கிட்டு அப்படியே எழுந்திருக்க பாரி ஏதோ கோபமாவே இருக்கிறாரு. அத ஏன்னு கபிலர் நினைக்கிறதுக்குள்ளேயே அங்கிருந்து வேகமா ஒவ்வொருத்தன் ஓடி வரான். இந்த மாதிரி குட்டநாட்டு அரசன் கோலூர் சாத்தன் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. 3 மாசத்துக்கு முன்னாடி வேட்டை சமூகமா இருந்த மதங்கன் கூட்டம் இப்போ வந்து பாணர்களா மாறி இருக்காங்க. அவங்க வந்து பரம்பு நாட்டுக்கு வந்திருக்காங்களாமா. வேட்டையாடிய விலங்குகள்ல இருந்து அந்த விலங்கோட தோல்ல இருந்து பறை செஞ்சும் அப்புறமா அதனோட நரம்பு இருக்கு இல்லையா, அதுல வந்து இசை கருவிகளை செஞ்சும் இசைக்கிறாங்க. நரம்புல யாழ் செஞ்சு, யாழ்னா வீணை மாதிரி ஒன்று, ஹிட்டார் மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு அதையும் வச்சு வாசிக்கிறாங்க. யானை காலை விட பெருசா இருக்கிற தடாரின்ற ஒரு கருவியை வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. தடாரி தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய இசைக்கருவி. சரி, அவங்களோட ஊர் வந்து நெட்டூர் மலையை சார்ந்தவங்களாம். அவங்க நெட்டூர் மலையை வந்து சோழர்கள் கைப்பற்றிட்டு அங்க இருக்கிற மக்களை எல்லாத்தையுமே வந்துட்டு பிணை கைதிகள் மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டு அங்க இருக்கிற அரண்மனை பணி, அதுக்கப்புறமா கடல் வணிகம் பண்றாங்க இல்லையா, அந்த கப்பல்ல இருக்கிற வேலைகள், இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அவங்க அடிமை வீரர்களா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அங்கிருந்து தப்பி பிழைச்சவங்க தான் வந்துட்டு பாணர்களா வந்து இப்ப பாட்டு பாடுறாங்கல்ல, அந்த பாட்டு பாடுற பாணர்கள் குலமா வந்து மாறி இருக்காங்க. இதுதான் வந்து இவங்களோட கதை. இவங்க தான் இப்ப வந்துட்டு பாரியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. பாரியோட பொண்டாட்டி பழனிமலையோட குலமகள், பேரு ஆதினி. நெட்டூர் மலைக்கு பக்கத்துல தான் பழனிமலை. அந்த பழனிமலையிலேருந்து வந்தவ தான்
பாரியோட பொண்டாட்டி ஆதினி. அவ கூட இந்த பதங்கன் கூட்டத்தை வந்து ஒரு முறை தான் பார்த்துருக்கலாமா. பாரிக்கும் ஆதினிக்கும் வந்துட்டு இந்த மதங்கன் கூட்டம் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் பாரிக்கு வந்து 2 மகள்கள் உண்டு. ஒன்று அங்கவை, இன்னொன்று சங்கவை. மூத்தவ அங்கவை, இளையவ சங்கவை. இவங்க 2 பேருக்கும் 6 வயசு வித்தியாசம். மூத்தவ அங்கவைக்கு பாரியை பற்றி ரொம்ப அத்துப்படி. அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு, எதை பார்க்குறாரு, என்ன திங்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. பாரி ஆற்றுல குளிச்சுட்டு மேலே வந்து அப்படியே முடிய வெயிலில் காய வச்ச மாதிரி அப்படியே மேலே எழுந்து வர ஆதினியும் மூத்தவ அங்கவையும் அங்கே வராங்க. வந்துட்டு அப்பா நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பாரியோ மகளே நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனைவி ஆதினி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் தூரத்தில் கேட்குற நீங்கள் வானத்தில் பறக்கிற ஏதோ ஒரு பறவையை பார்த்துருப்பீங்க. அந்த பறவை கத்தி இருக்கும், அதுக்கு ஒரு சோகம் இருக்கும், அதை பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு பொண்டாட்டி ஆதினி சொல்ல, அதுக்கு அங்கவையோ இல்லை அப்பா வந்து அதை பார்க்கல, அங்கே தூரத்தில் இருக்கிற சந்தன வேங்காய் மரத்தை தான் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்பா பாரியும் ஆம் நான் சந்தன வேங்காய் மரத்தை தான் பார்த்து கொண்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி உடனே சமையல் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து மூத்தவ சங்கவ வந்து போயிடுறா. அதுக்கப்புறமா ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க ஆதினி, இந்த மாதிரி சரி வாங்க நம்ம அந்த சந்தன வேங்க மரத்து வரைக்கும் நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பாரி சொல்கிறாரு, இல்லை நான் சந்தன வேங்க மரத்தெல்லாம் பார்க்கல, நான் அந்த தூரத்தில் இருக்கிற அந்த பறவையோட சத்தத்தை தான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் சங்கவை கேட்டப்ப நீங்கள் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மகளுக்கோ வந்து கல்யாண வயசாயிருச்சு இல்லையா, அதனால் வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு சந்தன வேங்க மரத்து பக்கம்தான் வந்து அவங்களோட கண் பார்வை போகும், அதனால தான் வந்து அவளுடைய பார்வை வந்து அந்த சைடு போயிருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அப்பா ஒரு பொண்ணுக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப முக்கியம். அப்படி விட்டு கொடுத்து போகும்போது தான் அவன் ஆணாகவே இருந்தாலும் தாய்மையை உணர்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாரி சொல்கிறாரு. சந்தன வேங்கை மரம் வந்துட்டு இந்த மாதிரி காதலோட ஒரு அடையாளம். அதனால தான் வந்துட்டு அந்த மரத்தை பார்த்த உடனே ஒரு வெட்கம் அவளுக்கு வந்துச்சு அப்படின்றதையும் பாரி சொல்கிறாரு. முன்னாடி பார்த்துருப்போம் எவ்வி வந்துட்டு முருகனுக்கும் வள்ளிக்கும் வந்துட்டு அந்த வேங்கை மரத்தில் சந்தன கட்டையால் வந்து சந்தன கட்டை வந்து சில்லாக்கோடியால் வந்து பராமரிச்சு கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த சந்தன கட்டையும் வேங்கை மரமும் வந்து துளிர் விட்டு இருக்கும் இல்லையா. அது வந்து முருகன் வள்ளி வந்து அந்த பரனில் வந்து இணைஞ்சதை வந்து ரொம்ப நாசுக்காக வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு மரக்கதையில் சந்தன வேங்கை மரத்தை பற்றி பேசினா எப்படியாப்பட்டவங்களுக்காக இருந்தாலும் ஒரு வெக்கம் வந்துருமா. அதனால தான் மூத்தவ வந்து ரொம்ப வெக்கப்பட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு போடியிருக்கா. பாரியோ இந்த மாதிரி மூத்தவ அங்கவைக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி கபிலரோ பரணரோ வந்துட்டு படிக்க சொல்லி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்றத நினைச்சிட்டு இருக்கிறாரு. பாரியோட பொண்டாட்டி இந்த மாதிரி மனசெல்லாம் உருகி அப்படியே நெஞ்சில ஒரு முத்தமிடுறா பாரிக்கு. அன்னைக்கு வந்து இரவு நேரம் இந்த மாதிரி எவ்வியூரே திரண்டு இருக்க இந்த மாதிரி மதங்கன் கூட்ட தலைவி மதங்கி வந்துட்டு யாழ் இசைக்க அங்க அடுத்தடுத்து அப்படியே பறை முழங்குது. அடுத்தபடியா ஒரு 2 பொண்ணுங்க வந்துட்டு காடே நடுநடுங்க ஆடுறாங்க. பாரி குடும்பத்தோட உக்காந்து பார்க்க பாரிக்கு பாதுகாப்பா வந்து முடியன் அப்படின்ற ஒருத்தன் வந்து பக்கத்துல பாதுகாப்புக்காகவே நிக்கிறான். தேக்கன் வயசானவங்களோட உக்காந்து அந்த கூத்தை வந்து பார்த்துட்டு இருக்காரு. மதங்கன் கூட்டத்துல ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க குலம் வந்து அழிஞ்ச கதைய சொல்லி பாடி ஆடுறான். அப்படியே அவன் கத்துற அவனோட குரல் வலையே வந்து அருந்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப சத்தமா கத்தி அவன் பாடி ஆட அப்படியே அந்த காடே நடுங்குது. மதங்கன் கூட்ட தலைவனும் கடாரியோட வந்து அவனும் இறங்கி ஆடுறான். அடின்னு அடிக்கிறான். அவங்க வச்சிருந்த யாழ் கடாரி பறை இதை எல்லாத்தையும் வச்சு அடிச்சு எல்லாருமே அந்த கூத்தை நடத்த பாரியோ ரொம்ப மனசு அமைதியாகி ரொம்ப அமைதியா வந்து அந்த கூத்தை வந்து பார்த்துட்டு இருக்காரு. பாரியோட 2வது பொண்ணு சங்கவை, அவ வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. அவ வந்து அம்மா மடியில உட்காந்துட்டு இருக்க அந்த கடாரியோட சத்தம் கேட்டு அந்த குழந்தை அழவே ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமா தான்
அம்மா தான் வந்துட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க. மதங்கன் கூட்ட தலைவன் இந்த மாதிரி கடாரிய வந்து 2 கையால அடிச்சு விடிய விடிய ஆடி ஆடி ஆடவே முடியாம ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அப்படியே மயங்கியே கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறமா தான் இந்த கூத்தே வந்து ஒரு முடிவுக்கு வருது. உடனே மதங்கன் பாரியோட பக்கத்துல போய் உக்காந்துட்டு இருக்கான். பாரி வந்துட்டு மதங்கனோட கையை பிடிச்சி நீங்க வந்து இங்கே இருந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மதங்கன் கூட்ட தலைவனும் இல்ல, எங்க துக்கம் வந்து எங்களால தாங்கவே முடியல, எங்களால ஒரு இடத்துல அமைதியா இருக்கவே முடியாது, அதனால எங்களை வந்து நான் வந்து உங்ககிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு சொல்ல, உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல, ஆனா நாங்க கிளம்பணும் அப்படின்றதையும் அவன் சொல்றான். பாரியோ சரி ஓகே, சரி உங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க நான் தரேன் அப்படின்றத பாரி சொல்றாரு. மதங்கன் கேட்க முடியாம ரொம்ப தடுமாறுறான். ரொம்ப கேட்கவே முடியல, அவனால எப்படி கேட்கறதுன்னு தெரியல. இருந்தாலும் தடுமாறி கேட்கறான். இந்த மாதிரி கொஞ்சம் கொல்லிக்காட்டு விதை மட்டும் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்றான். எல்லாருக்குமே ஒரே ஷாக். ஏன்னா இந்த கொல்லிக்காட்டு விதைன்னு ஒண்ணு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இவங்க இந்த மதங்கன் கூட்டத்துக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. மதங்கன் நாட்டுல இருந்து இந்த மாதிரி பரம்பு மலைக்கு வந்துட்டு இருக்கும்போது கீழே இருந்து மேலே வந்துட்டு பரம்பு நாட்டுல இருந்து ஒருத்தன் தான் வந்துட்டு அவங்க அந்த மதங்கர் கூட்டத்தை வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறான். அவங்க வந்து 4 நாளா பட்டினியா சாப்பிடாமலே வந்திருக்காங்க. அதனால வந்துட்டு பரம்பு நாட்டுல இருக்கிற ஒருத்தன் தான் வந்துட்டு அங்க இருக்க பக்கத்துல இருக்கிற குளத்துல வந்துட்டு இந்த மாதிரி அவங்க முடிஞ்சு வச்சிருந்த கொஞ்சம் கொல்லிக்காட்டி விதையை எடுத்து தூவி இருக்கான். அதை சாப்பிட வந்த மீன்கள் எல்லாமே மயங்கி விழுந்துற. அதுக்கப்புறமா அங்கிருந்து ஒரு சிலதை மட்டும் எடுத்துட்டு வந்து சமைச்சு அந்த கூட்டத்துக்கு வந்து பசியாத்தி இருக்கிறான். அப்புறமா அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த மீன்கள் எல்லாமே திரும்பவும் வந்து உயிர் பிழைச்சு கீழே போயிருக்கு. ஏன்னா அந்த கொல்லிக்காட்டு விதைன்றது சில நிமிடங்கள் மட்டுமே வந்துட்டு அதை வந்து மயங்க வைக்க முடியுமா. அந்த கொல்லிக்காட்டு விதையை சாப்பிட்டா அந்த மீன்கள் வந்துட்டு சில நிமிடங்கள் மட்டுமே மயங்க இருக்குமா. அதுக்கப்புறமா அது மறுபடியும் எழுந்து கீழே போயிருமா. அதில் மிதந்த மீன்கள் ஆயிரக்கணக்கானது. ஆனால் அவன் எடுத்த மீன்களோ கொஞ்சம் தான். ஆனால் மீதியெல்லாம் இறந்துடும் இல்லையா, அப்படிலாம் இல்லை. பாருங்க, நாம கூட வந்து ஒரு மீனை வந்து கண்டிப்பாக எடுத்தா கண்டிப்பாக எல்லாமே செத்துரும். ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இப்படி தான் இந்த மதங்கன் கூட்டத்துக்கு வந்து இந்த கொல்லிக்காட்டு விதையை பற்றி தெரிய வந்திருக்குது. உடனே அங்கிருந்த பெரியவர் தேக்கன் அவர் வந்து கொல்லிக்காட்டு விதை வந்து எங்கள் குலப்பொருள் வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்றது குலநாகினியோட கட்டளை, குலதெய்வத்தோட கட்டளை. இந்த மாதிரி குலதெய்வத்தோட கட்டளை அது வந்துட்டு, அதனால அதை மீறி வந்து எங்களால் வந்து உனக்கு கொல்லிக்காட்டு விதையை வந்து தர முடியாது அப்படின்றத சொல்றாரு. உடனே மதங்கன் கூட்ட தலைவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப தயாராக பாரி தான் அவரை தடுத்து நிறுத்தி 2 அண்டா நிறைய கொல்லிக்காட்டுக்கு விதையை வந்து கொடுத்து அனுப்புறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இதை வச்சு மீன்கள் மட்டும் இல்ல, பறவைகள் விலங்குகளை கூட சில நிமிடங்கள் வந்து மயக்கமடைய செய்யலாம், இதை வச்சு உங்க கூட்டத்துக்கு வந்து பசியாத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பாரி வந்து கொடுக்குறாரு. எல்லாருக்குமே ஒரே ஷாக். ஏன்னா குலப்பொருளை வந்து வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்து அனுப்புறாரு பாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கூட ரொம்ப ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மதங்கன் கூட ரொம்ப சந்தோஷமா போறான். எவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு பாருங்க இந்த பரம்பு நாட்டுல. இந்த ஸ்டோரியை கேட்கும்போது உண்மையிலேயே என்னோட உடம்பு நடுங்குதுங்க, அவ்வளோ இதா இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.